ஹே காய்ஸ், இந்த லாங் வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வீட்டை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், அன்றைக்கி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லி தான் இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். 26 மார்னிங் அன்றைக்கே என்ன பண்ணோன்னா, காலையிலே எழுந்திரிச்சு காஃபிலாம் குடிச்சிட்டு வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சண்டேவே டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு, அதை மட்டும் க்ளீன் பண்ணோம். டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடை அப்படியே கையோடு பெருக்கி முடிச்சிட்டேன். வீடை பெருக்கி முடிச்சுட்டு அம்மா ஆல்ரெடி துணி துவைச்சி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காய போட்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் செய்ய சொல்கிற வேலையை வீடு பெருக்கு, துணி காய போடு, துணியை மடித்து வை, டீ காஃபி போட்டு கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எங்களை பெரிய பெரிய வேலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் ரொம்ப எங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளர்த்துட்டாங்க. ஆனால் இப்போது தான் தெரியுது இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். நாங்கள் ஆனால் அதுக்கே அப்படி சொல்லுவோம், இன்னும் எப்போ பார்த்தாலும் வேலை வைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ மாறிட்டேனான்னு கேட்டால் இப்போயும் அப்படி இல்லை. இப்போயும் நான் அப்பப்போ அப்படி தான் சொல்லுவேன். ஏதாச்சும் வேலை சொன்னாலும் என்னம்மா எப்போ பார்த்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அதுக்குன்னு நான் வேலை செய்ய மாட்டேன்னா இல்லை, வேலை செய்வேன். எப்படின்னா ஒழுங்காக செய்ய மாட்டேன். வீடு பெருக்குனா குப்பை அள்ள மாட்டேன். பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்து வைக்க சொன்னால் எந்த மட்டும் எடுத்து வச்சுப்பேன், வேறு யார்த்தையும் எடுத்து வைக்க மாட்டேன். சமைக்க சொன்னால் சமைப்பேன், ஆனால் எந்த பாத்திரத்தையும் கழுவ மாட்டேன், அப்படியே போட்டுட்டு வந்துடுவேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம் அம்மாலாம் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வேலையை நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நேற்று சமைச்சு மட்டும் அம்மா வச்சுட்டாங்க. மற்றபடி பெருக்கிறது, கிச்சன் க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, மற்ற வேலைலாம் நான் தான் செஞ்சேன். பர்டிகுலராக இந்த கிச்சன்லாம் எப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்களோ தெரில, ஒரு நாள் தேய்ச்சதுக்கே கை வலி எடுத்துக்கிச்சு. அப்புறமா விளக்கு தட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போட்டு அது எல்லாத்தையும் விளக்கி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதுக்காக நான் அவங்க எல்லாரையும் வேலை செய்ய சொல்ல, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதை ஒழுங்காக செஞ்சு முடிங்க. ஈவினிங்காக விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போனால் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். பழக்கடையில், பூ கடையில், பொறி கடையில், எல்லா கடையிலையும் செம்ம கூட்டம். விநாயகர் சதுர்த்தியை ஏன் இவ்வளோ கிராண்டாக நம்ம கொண்டாடுறோன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், விநாயகரை வந்து நம்ம முதற் கடவுளாக வழிபடுவோம். அதனால தான் இந்த நாளில் நம்ம கடவுளை வழிபடும் போது நம்ம நினைக்கிற எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உடல் ஆரோக்கியம், கல்வி, செல்வம் எல்லாமே பெருகுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, நிறையா ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். நாளைக்கு படிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஈவினிங் மேலே பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் உட்காந்து நான் பூ அடுக்கி வச்சுட்டு இருந்தேன், இதை ஒரு வீடியோ எடுத்துக்கோ, எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த ஃபெஸ்டிவல் டேஸ் வந்தாலும் எல்லாமே விலை அதிகமாக தான் விற்கும்னு. அதனால் நம்ம கொஞ்சம் கிட்டத்தில் போய் வாங்காமல் அதுக்கு முன்னாடி நாளையே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி பூவெலாம் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மா ஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்கள், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூவை கட்டிட்டு அதை சுற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி கட்டி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. நாங்கள் வந்து பூ மட்டும் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா பிரிக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். பூவை கட்டி எடுத்து வச்ச பிறகு எங்கள் பாட்டி வந்து அருகம்பெல்லும் எருகம்பூவும் பறிச்சிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் தான் கட்டி எடுத்து வச்சேன். அருகம்புல் கட்டி பார்த்தேன், அது கட்டவே வரல. அதனால் பாட்டியே கட்டிட்டாங்க. இந்த எருகம்பூ மட்டும் நான் ஊசி நூல் போட்டு கோத்து எடுத்துட்டேன். அது என்னவோ தெரில, சின்ன வயசுலேருந்து இந்த எருகம்பூ கட்டினா மட்டும் நான் தான் அதை ஊசி நூல் வச்சு கோப்பேன்னு சொல்லி எப்போவுமே நான் தான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் தான் விநாயகருக்கு செஞ்சேன். கழுத்தில் போடுறதுக்கு ஒரு 3 மாலையும், தலையில் போடுறதுக்கு ஒரு மாலையும் சின்னதாக செஞ்சுருந்தேன். மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி சமையல் வேலை எல்லாமே அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. நிறையா செஞ்சாங்க. சாமி ரூமில் வேலை இருந்தனால நல்ல சில கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. முன்னாடி நாள் சாயங்காலமே பாட்டி வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் விநாயகர் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா பால், தயிர், இளநீர், அபிஷேகத்தூள் இதெல்லாம் போட்டு தான் அபிஷேகம் பண்ணாங்க. எலுமிச்சை பழம் கூட பிழிஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் விநாயகரை தூக்கிட்டு போய் சாமி ரூமில் வச்சு எங்கள் அம்மா வந்து அலங்காரம் பண்ணாங்க. 2 பிள்ளையார் வாங்கினோம். ஒன்று வந்து தோட்டத்தில் வச்சு படைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து வீட்டுள்ள வச்சு படைக்கிறதுக்கு. வீட்டுள்ள வச்சு படைக்கிறது வந்து ஓம் போட்ட பிள்ளையார். அப்புறமா வாழை இலை அறுத்துட்டு வந்து சாமிக்கு படைச்சது எல்லாத்தையும் போட்டாச்சு. புடலங்காய் பொரியல், மல்லாட்டை, கொழுக்கட்டை இன்னைக்கு வந்து நான் தான் செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சாம்பார், ரசம், வடை, அப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் சாமிக்கு முன்னாடி அடிக்காச்சு. பார்த்தீங்களா எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக விநாயகரை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வத்திலாம் ஏற்றி வச்சு படைச்சாச்சு. வீட்டில் இருக்க எல்லா விநாயகர் முன்னாடியும் இந்த மாதிரி சாப்பாடு போட்டு வச்சாச்சு இலையில். இன்றைக்கி இப்படி தான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி போச்சு. படைச்சி முடிச்சதுக்கப்புறம் காக்காக்கும் சாப்பாடு வச்சாச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.